ஃப்ரெண்ட்ஸ் இந்த லித்தோஃபைன் மட்டும் இல்ல, இதுக்கான கீழே இருக்க பாக்ஸ் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், லித்தோஃபைன் எப்பயுமே பாக்ஸ் இப்படி பிரிண்ட் பண்ணுங்க. லித்தோஃபைன் எப்பயுமே பெட்டுக்கு இப்படி ஆப்போசிட்டா வச்சு பிரிண்ட் பண்ணுங்க. அப்பதான் அவுட்புட் நல்லா இருக்கும். கலர் லித்தோஃபைன் பிரிண்ட் பண்றாங்க, அது நான் ட்ரை பண்ணது இல்ல. அது ஃபிளாட்டா தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியல. பட் நீங்க இந்த ஒரு சிங்கிள் கலர்ல ஒயிட் கலர்ல ரெடி பண்றது இப்படி பிரிண்ட் பண்ணுங்க, அப்பதான் அவுட்புட் நல்லா இருக்கும். இது ஒண்ணு ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது my3dgifts.com வெப்சைட் வந்துங்க. my3dgifts.comல டிசைன்ல நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம புதுசா கொண்டாந்துருக்க டூல் பாத்தீங்கன்னா லித்தோஃபைன் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல யூஸ்ஃபுல்லான 3D பிரிண்ட் டூல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டாந்துட்டு இருக்கோம். இப்ப கொண்டாந்துருக்கிறது லித்தோஃபைன். அந்த லித்தோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த litho.my3dgifts.com வெப்சைட்ல வந்திருக்கும். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா அங்க அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற இமேஜ் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கீ செயின்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவையான இமேஜை பாத்தீங்கன்னா இங்க அப்லோட் கொடுத்து, இப்ப சிலிண்டர் லேம்ப் பார்த்திருப்பீங்க. அந்த சிலிண்டர் லேம்ப் யூஸ் பண்ண விஜய் சார் போட்டோவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது பெரிய சைஸ்னால நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேற எடிட் எல்லாம் போக தேவையில்ல. இங்க ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதை நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு எங்கன்னா போட்டோஸ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அப்ளை அண்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆயிக்கும். இங்க இருக்கிற வித் ஹைட்டை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதை பொறுத்து தான் கரெக்டா இருக்கும். இந்த கேப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இமேஜ் சைஸை பொறுத்து அந்த ஹைட்டு வெயிட்டையும் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிராப் பண்றது சரியா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஃப்ரீ ஹேண்ட்லையும் கொடுத்துருக்கோம். இதை ஸ்கேலை குறைச்சிட்டு ஃப்ரீ ஹேண்ட்ல வச்சுட்டு கூட நீங்க டிரா பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷேப்ஸ்ல இந்த இடத்துக்கு தான் போதும் அப்படின்னாலும் ஃப்ரீ ஹேண்ட்ல பண்ணிட்டு கிராப் இமேஜ் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து அப்ளை அண்ட் ஜென்ரேட் கொடுங்க. இப்போ கரெக்டா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா அந்த சைஸ் ஹைட்டு வெயிட் கரெக்டா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு தேவையான செட்டிங் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷனை அதிகப்படுத்துங்க. நார்மல் கீ செயின்ஸ் ஒரு 70 mm இருக்கிற கீ செயின்ஸ் பண்றீங்கன்னா 900 போதும். இல்ல லித்தோஃபைன் மூன் லேம்ப் எல்லாம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஃபுல்லா வச்சுங்க. ரெசல்யூஷன் வச்சா சூப்பரான அவுட்புட் இருக்கும். மினிமம் திக்னஸ் 2.6, மினிமம் திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.6 கொடுங்க போதும். இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன் லேம்ப் கிரியேட் பண்றேன், உள்ள லைட்ஸ் செட் பண்றேன், நார்மலா வச்சிருக்க கீ செயின்ஸ் கிடையாது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 2.8 அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. மினிமம் திக்னஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அந்த ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல இங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை லோட் பண்ணி அதவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரெசல்யூஷன் சொல்லியாச்சு, இமேஜ் அண்ட் எடிட் சொல்லியாச்சு. அடுத்து ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்க ஷேப்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் கொடுத்துருக்கேன். ரெக்டாங்குலர்லேயே கீ செயின்ஸ் பண்றீங்க அப்படின்னா ரிங் கீ செயின் லூப் ரிங்னு எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிங்கு கிடைச்சிடும். அந்த ரிங்கோட சைஸ், ஹோலோட டயாமீட்டர் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹோல் டயாமீட்டர், அதோட பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படின்னாலும் மேனுவலா நீங்க இங்க ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இது ஒன்று இந்த இடத்துல தேவையா இல்லை இந்த இடத்துல தேவையானு வச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லை இது வேணாம் உடஞ்சிடும் சீக்கிரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹோல்ஸ் கிரியேட் பண்ணனாலும் இங்கே நெகட்டிவ் பார்ட்ஸ் இருக்கும். சும்மா டிஃபால்ட்டா ப்ரிவியூ மட்டும் காட்டும். இந்த இடத்துல ஹோல்ஸ் போடுறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பார்ட்ஸை எனபிள் பண்ணணும். சிலிண்டர் லேம்ப் சிலிண்டர் ஷேப்ஸ் வேணுமா இல்லை கியூப் ஷேப் வேணுமான்ட்டு எனபிள் பண்ணிக்கங்க. கியூப் அவ்வளோக்காக வைக்க மாட்டாங்க கீ செயின் போடுறதுக்கு, ரிங் டைப் தான் வைப்பாங்க. அதனால சிலிண்டர் எனபிள் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் 10 mm ஹோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 mm 3 mm வைப்பாங்க. 3 mm வச்சுங்க. அதுக்கப்புறம் பொசிஷன் இங்க வச்சியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரொட்டேட்டும் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நெகட்டிவ் பார்ட்ஸை வச்சும் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீ செயின் ஹோல்ஸ்க்கு சொல்றேன். இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன், இல்லை எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுறதுனால இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொட்டேட்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஆட் ஹோல்ஸ் கொடுத்தா தான் அது அப்ளை ஆகும். என்னன்னா பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது. மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு ஹோல்ஸ் தேவை அப்படின்னா மறுபடியும் அதை மூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்ளை ஆயிருக்கும். இன்னொரு ஹோல்ஸ் தேவைப்படுதுன்னா அங்கே வந்துட்டு மறுபடியும் ஆட் ஹோல்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹோல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிருப்பேன். இந்த லித்தோஃபைன் கியூரால பாத்தீங்கன்னா நான் கொண்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லித்தோஃபைன் நார்மல் லித்தோஃபைன் கீ செயின்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அந்த பலூன் டைப் பிலோ டைப்ல கொண்டாடுறது மட்டும் நீங்க எரர் காட்டுது, ஒரு சில இடம் கட்டான பாக்ல காட்டுது அப்படின்னா நீங்க பேம்பு லேப்ல யூஸ் பண்ணுங்க. பிரிண்ட் இப்படி பண்ணக்கூடாது. லித்தோஃபைனை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி தான் பண்ணணும். பெட்டுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி தான் வச்சு பண்ணணும். ஓகேங்களா? 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த 2 இடத்துல ஓட்ட போட்டோம், அந்த 2 இடத்துல அந்த டைமென்ஷனுக்கு இருக்கிறதா பார்க்கலாம். இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நமக்கு தேவையான இடத்துல ஹோல்ஸ் போறதுக்கு இந்த நெகட்டிவ் பார்ட்ஸை வச்சு இந்த 2 ஷேப்ஸ்லையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று எனக்கு 2மே தேவையில்லை, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் நான் அடுத்து சொல்றேன். அடுத்து கீ செயின் ரிங்குனே இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம இந்த ரிங்குக்காக கொண்டாந்தது, இப்போ தேவையில்லை. நம்ம வேணுங்கிற பக்கம் எனபிள் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொண்டாந்துட்டோம். அதனால இது தேவையில்லை. சர்க்கிள் ஷேப் கொடுக்குறேன். சர்க்கிள் ஷேப்ஸ்க்கு இப்படி இருக்கு, கொஞ்சம் தள்ள மாதிரி இருக்குன்னா இதை மூவ் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பார்ட்ஸ் தேவைன்னா வைங்க, என்னன்னா
வேணாம். அடுத்து இந்த 3 ஷேப், இதுவும் அது அவ்வளோக்காக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் ரேஷியோவில் இருக்கணும். இப்போ இது 5.8னா இது 5.8, 4னா 4 அந்த மாதிரி சேம் ரேஷியோ இருந்தால் தான் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாரி, பார்டர் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 12.5ன்னு இருக்கா, இதுவும் 12.5 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த இமேஜ் கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா அந்த ஷேப்ஸ் வச்சுட்டு மறுபடியும் எடிட்டில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக விஜய் சார் ஃபேஸ் தெரியுமா அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா விஜய் சார் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும். இந்த ஷேப் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபேஸ் அவ்வளோக்காக அது இடம் கவர் பண்ண முடியாது. ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கரெக்டான சைஸ் ரேடியஸை வச்சுங்க, அப்போ தான் ஹார்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ இமேஜ் இந்த மாதிரி தள்ளி இருக்குது, எனக்கு ஃபேஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா இதை மூவ் பண்ணி கரெக்டான இடத்துல கூட நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கு, எனக்கு இது ஓகேங்களா. விஜய் சார் ஃபேஸ் கட் ஆகாமல் நீட்டாக கொண்டாந்தாச்சு. இந்த பார்டரு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாமல் பார்டர் நல்லா வர்றதுக்காக இங்கே ஸ்மூத் பண்ணியிருப்போம். சைடில் ஃபிக்சல் இருக்குது, அதை குறைக்கவே முடியல, ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. ஆனால் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்படி இருக்கும். பிரிண்ட் ஆகிறப்ப கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக்கி விட்டுருன்ட்டு ஸ்மூத் இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கும் தேவையான இந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்டர் திக்னஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து சிலிண்டர் லேம்ப் இந்த மாதிரி வளைவாக இருக்கும். இந்த ரேடியஸை கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃபுல் சிலிண்டர் ஆகும். பட் சைஸ் நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணணும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க்குன்னு இருக்குது. ஓகே, இந்த ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கர்வ் ரேடியஸ் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து சிலிண்டர் ஆட்டமே தான் சிலிண்டர் லேம்ப் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்க இமேஜை பொறுத்து ஹைட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும் கொஞ்சம். இந்த மாதிரி சிலிண்டர் லேம்ப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெக்ஸகன் ஷேப்பில் சைஸ் கரெக்டாக வச்சுங்க. பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் குறைக்கணும் அப்படின்னாலும் குறைச்சிங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிறப்ப நல்லா அவுட்புட் வராது, ஏன்னா பெட்டுக்கு ஆப்போசிட்டாக பிரிண்ட் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் ஸ்மூத்னஸ் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கஸ்டம் ஷேப்ஸ், நம்ம வேணுங்கிற ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். அது எப்படின்னா கஸ்டம் ஷேப்ஸ் எனபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூஸ் ஷேப் இமேஜ்னு வந்துடும். உங்களுக்கு இப்போ இருக்க ஹார்ட் ஷேப்பை இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக கொண்டாடலாம் இந்த கஸ்டம் ஷேப்ஸில். இப்போ இந்த ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்ஸ் அப்லோடு பண்ணேன் அப்படின்னா பார்டரோட பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸ் கிடைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா ஹைட்டும் வெயிட்டும் சேம் ரேஷியோவில் 188 190 கரெக்டாக வச்சுட்டு ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் போதும், இந்த மாதிரி நமக்கு கிடைச்சி. இதுக்கு ஹோல்ஸ் ஆட் பண்ணி நம்ம எந்த ஷேப்ஸ் வேணாலும் பார்டரோட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹைட்டு வெயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் திக்னஸ் 2.6 ஓகே தான். மினிமம் திக்னஸ் 0.6 0.5 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்டர் இது நல்லா ஸ்மூத் இல்லாமல் அப்படி வச்சுட்டு பார்டர் வித்து அதிகரித்தோம்னா பார்க்கலாம் பார்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பார்டர் திக்னஸ்னா இந்த ஹைட்டு, இது ஒரு மூடி மாதிரியோட செய்யலாம். ஓகேங்களா, பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம் இதை வச்சு, அதான் இந்த டைப்பு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீச்சைன் ஹோல்ஸு, நெகட்டிவ் பார்ட்ஸு, இந்த கட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து மூன் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். வேறு இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் இந்த மூனுக்கு ஏற்ற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் ஸ்பியரில் வரும். தலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகும். அதனால என்ன பண்ணலான்னா இந்த ரிங்குக்குள்ளே கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அப்ளை ஜென்ரேட் பண்ணோன்னா நமக்கு ஒரு அழுத்தி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ லோ ரெசல்யூஷனில் இருக்குது, இப்போ ஹை வச்சுட்டோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா அவுட்புட் இருக்கும். லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ரெசல்யூஷன் மட்டும் மாற்றிங்க. இப்போ பண்ணிங்கன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சு ஒன்று. ஓகே, ஆனால் இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் தேவைன்னா பேக் சைடு ஸ்பியருக்கும் பலூன் டைப்புக்கும் பேக் சைடு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னொரு சைடும் நீங்கள் காணலாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸை 1 இமேஜுங்கிறத 2 இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்பீரை பொறுத்தளவுக்கு இதுதான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. லைட் செட் பண்ணுவீங்க, அதை கட் பண்ணுறது நீங்கள் வேறு சாஃப்ட்வேருக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லித்தோஃபைன் மேக்கரில் போக சொல்லிட்டு இருப்பேன். இப்போ இந்த வெப்சைட்டில் இங்கேயே கொண்டாந்துருக்கு. எப்படி அப்படின்னா கீழே இருக்கிற அந்த இதோட டைமென்ஷன் இதை மாற்றணும். நெகட்டிவ் பார்ட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ணலாம். லைட் வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணால் பத்தாது, நம்ம கட் பண்ணணும். இஜெட் ஆக்சிஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஆட் ஹோல்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எபோ அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கொடுத்து பண்ணுறப்ப கீழே இருக்க பார்ட்ஸ் மேலே இருக்க பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் பிரிண்ட் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப்படிங்கிற பார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன், மேலே இருக்கிறது கிளிக் பண்ணிட்டேன், அடுத்து கீழே இருக்கிற பார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன், அது தனியாக ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்ஸும் தனித்தனியாக, கீழே இருக்க பேஸ் தனியாக, அதுக்கு மேலே இருக்க பார்ட்ஸ் தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹோல்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்க பார்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா இந்த ரெண்டையும் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே 2 பாஸ்வேர்டு என்டர் செய்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு பாஸ்வேர்டு வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க, ஓப்பன் ஆகும். இப்போ 2 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதில் இப்போதைக்கு நார்மலாக ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பில்லோ டைப் பலூன் டைப் அப்படின்னா
ஹார்ட் ஷேப் மூன் லேம்ப்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிங்க, அல்லது இங்கே இருக்க டிஃபால்ட்டாக இருக்க ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பலூன் டைப் பாட்டை கிடைக்கிறதுக்கு இதை ஆன் பண்ணுங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். அதுவும் ஒன்று சொல்லிடுறேன், ஏற்கனவே கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் கோர்ஸ் பழைய மெத்தட் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மினிச்சர் வேணும் அப்படின்னு ஏஐல இமேஜ் அப்லோட் பண்ணால் அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. பட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிப்ரஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, பேசிக்ஸ் லெவலில் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதனால பழைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பில்லோ டைப்பில் பலூன் டைப் ஆட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ அளவுக்கு நல்லா குண்டா வேணும் அப்படிங்கிறத கொண்டு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹாலோ வால் திக்னஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு இந்த குண்டா வரணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ குண்டாலாம் வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். ரொம்ப சின்ன ஆயிடுச்சோ, இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேக் சைடு நான் அப்லோட் ஆகியிருக்கு. அந்த லைட்டிங் தெரியாதனால சரியா தெரியல. ஓகேங்களா, லைட்டிங் அந்த சைடு தெரியாது, அதனால தெரியல. ஆனால் அப்லோட் ஆயிருக்கு. நீங்க அதையும் பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக் சைடு இமேஜ் ஸ்பியருக்கும் இதுக்கும் இப்படி அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த லித்தோஃபைன் மூடி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த இதுக்கு லித்தோஃபைன் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இதோட டைமென்ஷன் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். பட் இங்கே வால் திக்னஸ் கொடுத்துங்க, அந்த பாக்ஸோட டெப்த்து ஹைட்டு எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மூடிக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணி தந்துடும். ப்ரிவியூ 3D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி ப்ரிவியூ காட்டும். இந்த லித்தோஃபைன் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா வால் திக்னஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் லித்தோ அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதோட நல்ல ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இது ஓகே அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. இந்த மூடி நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இந்த ஷேப்ஸ் மட்டும் இல்லை, பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வேறு சர்க்கிள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லித்தோ ஆன் பண்ணிக்கிங்க ப்ரிவியூ. அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறத டாப் வியூலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிங்க. ஹார்ட் ஷேப் கொஞ்சம் ஃபிக்ஸலாக தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. கொஞ்சம் ஜிப்ரஸ் பிளெண்டர் சாஃப்ட்வேரில் ஸ்மூத் பண்ணிக்கிங்க. ஹெக்ஸகன் ஷேப்ஸ் சேம் அதே தான். கஸ்டம் ஷேப்ஸ் வேணாம், இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம், சரியாக இருக்காது. கஸ்டம் ஷேப்ஸ்க்கும் கிரியேட் ஆகுது, பட் தள்ளி கிரியேட் ஆகுது. கஸ்டம் ஷேப்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பட் இப்போதைக்கு இருக்கிற ஷேப்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. கஸ்டம் ஷேப்ஸ்க்கு கீ செயின்ஸ் அதெல்லாம் ஓகே தான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கோர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது போல வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.